அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள், அது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை கையில் இருக்கிற சொத்துக்கள் எதுவும் விற்க முடியாமல் போய்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆக அன்பு நண்பர்களே, விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் விற்பதற்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஒரு சில நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்கும். 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த உதவிகள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் சார்ந்து, குழந்தை பாக்கியம் சார்ந்து சிறப்பு. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மே மாதத்திற்கான பலாபலன்கள். இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க, சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது. ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும், உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன் தாங்க. இதோடைய பலம் ஒரு 5லிருந்து 10%. சரிங்களா? அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும். சரிங்களா? ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும். நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போவோம். உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறதான்னா ஒரு ஒரு ஆவரேஜான பீரியட் இது. சரிங்களா? இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் சரி, என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இடமாற்றங்கள் அநேகம் கிடைக்கின்ற காலம் இது. ஏங்க, நான் வெளிநாடுலாம் போகிற அமைப்பில் இல்லைங்க. அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஊர் பயணங்களை ஏற்படுது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்கள், அது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை கையில் இருக்கிற சொத்துக்கள் எதுவும் விற்க முடியாமல் போய்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆக அன்பு நண்பர்களே, விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் விற்பதற்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்குன்னு ஏதாவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த உத்தியோக அமைப்புகள் ஒரு நல்லபடியாக கைகூடி வரும். சரிங்களா? அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இந்த முன்னேற்றம் அல்லது ஒரு சிலருக்கு இந்த கௌரவம், ஒரு அந்தஸ்துடைய கௌரவ பதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹார்னர் பொறுப்புன்னு சொல்லுவோம், கௌரவ பதவிகள் அதெல்லாம் கிடைக்கும். அல்லது இப்போ ஒரு சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க, திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஒரு இப்போ கௌரவ எம்பி பட்டம்லாம் இருக்குல்லையே, எம்பி போஸ்ட்லாம் இருக்குல்லையே, அந்த மாதிரி கொடுக்கறது. இப்போ எல்லாருக்குமே எம்பி போஸ்ட் கொடுப்பாங்கன்னா அப்படி கிடையாது. அவங்கவங்க இருக்கின்ற துறை சார்ந்து சில கௌரவ பதவிகள் அல்லது பட்டங்கள் கிடைக்கும். அதாவது ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இப்போ ஜாதகப்படியும் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அது கிடைக்கும். சரிங்களா? அற்புதமான ஒரு அமைப்பு. அதேபோல் ஏதேனும் நீண்ட நாளாக நான் ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் முயற்சிக்கான ஒரு வேல்யூ கிடைக்கல, இல்லை ஒரு சரியான உதவி கிடைச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அல்லது முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான உதவிகளோ உந்துதலோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சில நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்கும். 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுமானால்
அந்த உதவிகள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் சார்ந்து, குழந்தை பாக்கியம் சார்ந்து சிறப்பு. தாராளமாக முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்து சில நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஒரு சிலருக்கு கருவுருவாகலாம், அல்லது ஆல்ரெடி டெலிவரி ஆகணும்னு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முறையில் டெலிவரி ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான ஒரு அமைப்புகள் சிறப்பாக உண்டு. 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக புத்திரபாகிய அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம். ஓகேங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை அல்லது கவனம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் சொத்துக்கள் விற்கிறதுக்கான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்களை, இந்த சொத்தை விற்றா என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறோம், இந்த சொத்தை விற்றா இந்த கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த சொத்து பத்துக்களை விற்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு சிறப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்காளி சண்டைங்க, சகோதர உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த நீயா நானா கிளாஷஸ், இது எல்லாமே குறையும். சகோதர உறவுகளுக்கு இடையில ஒரு நல்ல இணக்கம், ஒரு நல்ல மேன்மை பிறக்கின்றது மாதிரியான அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மட்டும் உறவுகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த உறவு விரிசல்கள் நிச்சயமாக குறையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? அது நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் தீர்வது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கான அமைப்புக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அடுத்த கட்ட நல்ல வளர்ச்சியை பெற்று தருகின்ற ஆகச் சிறந்ததொரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் என்பதனை மறந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்டிங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம். அதே போல் இந்த காதல்லாம் கைகூடி வரும். லவ் செட் ஆயிருங்க இந்த மாதம். ஆக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ இந்த 3ல் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த மாதம் ஓடிச்சுனாலும் சரி, உங்களுக்கு இந்த காதல் அமைப்புகள் கைகூடி வந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு நல்ல மேன்மை. சரிங்க, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னா ஒரு சில இடங்கள் உண்டு. அது என்ன அந்த ஒரு சில இடங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வயதான மகர ராசி நேயர்களுக்கு தங்கள் பிள்ளைகளோடு சின்னதாக முட்டிக்கிடும், கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். ஆக பிள்ளைகளோடு பெருசாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த ஜாதக அமைப்பின்படி பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடமோ 8ஆம் இடமோ உங்கள் ஜாதகத்தில் தொடர்பு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு பார்க்க தெரியாது. பட் பிள்ளைகளோடு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்காக சிலர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் உயர் மருத்துவ சிகிச்சை எடுத்து அதன் மூலம் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகப்படும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் அடிக்கடி இந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள், டீவியேஷன்ஸ் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக அந்த காலகட்டம் உங்களுக்கு 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த டீவியேஷன்ஸ் அதிகரிக்கவும் செய்யும். அதனால் என்ன பண்ணோம்? தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்ப உணர்வுகளை பெரிதுபடுத்தாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து சென்று விடுவது மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஐயா. சரிங்களா? ஸோ ஓவராலாக மகரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% நல்லாவே இருக்குது. 30% மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடுங்க. சரிங்களா? மற்றபடி இந்த காரசார உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் மகர நேயர்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.